ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப நிறையா வெங்காயம் அதெல்லாமே போடாமல் சாதாரணமாக ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ணி அதில் தான் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கனாலும் தாராளமாக பண்ணி பாருங்கள், இது நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் மீடியம் ஃப்ளேமில் மணம் வர்ற அளவுக்கு வறுக்கணும். வறுத்துட்டு நல்லா மணம் வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அதை நுணுக்கி ஒரு பொடியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு பொடி. அடுத்தது தக்காளி, 2 பெரிய சைஸ் தக்காளியை மிக்சியில் போட்டு அதையும் இப்படி நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சி. இப்போ கறி தாளிக்கிறதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எந்த எண்ணெய்னாலும் ஆட் பண்ணலாம். அதில் இப்போ கறியை ஆட் பண்ணுங்கள். 1/2 கிலோ மட்டன் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இப்போ என்னென்ன பொடி வேணுமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற சீரக சோம்புத்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள். நான் 1 டீஸ்பூன் போடுறேன், நீங்கள் உரப்புக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா காரமாக இருக்கும். அரைச்சி வச்ச தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை, ஆனால் அது போடாமல் இருக்கிறதே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம சீரக சோம்பில் ஆட் பண்ணுறோம் இல்லையா, இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை எண்ணெயில் தாளித்து இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போயும் போடலாம், அல்லது நீங்கள் ஃபஸ்ட்டே கறிக்கு முன்னாடி கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் செய்யலாம். தேவையான அளவு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு விசில் வரவும் 5 நிமிஷம் ஹை, 15 நிமிஷம் சிம் விட்டிங்கன்னா இப்படி நல்லா கிரேவி மாதிரி வந்துடும். எப்போயுமே கறியை ரொம்ப நேரம், அதாவது ரொம்ப ஹையில் வேக விடாமல் சிம்மில் அது ஓரளவு வெந்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே அதில் தம்மில் நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் கறியை வேக விட்டிங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட்டும் மாறும். ரொம்ப சிம்பிளானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மம்மம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.